NCERT Social Science Classic Chapter 2 From Hunting Gathering to Growing Food. இப்போ இந்த லெசனை நம்ம தமிழில் பார்க்கலாம். எங்கே எப்படி யார் மக்கள் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தாங்கன்றத அந்த காலத்தில் எப்படி நடந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போது 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியான்ற சப்கான்டினென்ட் முக்காவாசி மக்கள் வேடர்களாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவும் இருந்தாங்க. வேடர்கள்னால் அவங்க மிருகங்களை வேட்டையாடினாங்க, பறவைகளை வேட்டையாடினாங்க, அப்புறம் மீன்களை பிடிச்சாங்க. இதை முக்கியமாக அவங்க சேகரித்தது. இது இல்லாமல் அவங்க மற்றது சேகரித்தது பழ வகைகள், தண்டுகள், நட்ஸு, அப்புறம் விதைகள், இலைகள், அப்புறம் முட்டைகள். இதை சேகரித்தாங்க. இதனால தான் அவங்கள நம்ம வேடர்கள், உணவு சேகரிப்பவர்கள்னு சொன்னோம். இது இல்லாமல் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எதுக்கு நகர்ந்தாங்கன்னா, அவங்க ஒரு இடத்துல முக்கால்வாசி மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டோன்னே அங்கேருந்த மரத்தில் இருந்த பழங்களை, பூ வகைகள், காய்கள் எல்லாத்தையும் சாப்பிட்ட உடனே அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா திருப்பியும் இந்த இடத்துக்கு வரும்போது அதுக்குள்ளே இந்த மிருகங்கள்லாம் இனப்பெருக்கம் பண்ணி நிறைய இருக்கும். அப்போ அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் மிருகங்களை விட்டுட்டு போவாங்க. அது இல்லாமல் இவங்க எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தாங்கன்னா, சில அனிமல் இருக்கும்ல, அது மற்ற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடும். ஸோ இந்த வேட்டையாடி சாப்பிட்ற மிருகங்கள் பின்னாடி போகும்போது அவங்க மீதிய மிருகங்களை பார்க்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது இல்லாமல் மான் மாதிரி சில விலங்குகள் என்ன பண்ணுன்னா, அது கிராஸு இல்லை இலை தழைகளை சாப்பிடும். ஸோ அது பின்னாடி போய் எங்கே புல்வெளி இருந்ததுன்றதை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் எங்கே பிளான்ட்ஸ் இருக்குது, எங்கே மரங்கள் இருக்குது, எதில் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. எந்த சீசனில் எந்த ஃப்ரூட் கிடைக்கும்ன்றதையும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போது இந்த அனிமல்ஸ், இந்த மக்கள், அப்புறம் இந்த செடி கொடி எல்லாம் வளர்கிறதுக்கு தண்ணி தேவையாக இருந்தது. ஸோ தண்ணி இருக்கிற இடத்துல தான் அவங்க மோஸ்ட்லி இருந்தாங்க. அதாவது குளங்கள், ஆறுகள் பக்கத்தில் தான் இருந்தாங்க. அப்போ இந்த குளங்கள், ஆறுகளை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று பெரினியல், எப்பவுமே தண்ணி இருக்கும், கங்கா, இதெல்லாம் கேஞ்சஸ் தான் முக்கியமாக பெரினியல். சீசனலாக மழை காலத்தில் மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி சில இருக்குது, காவேரி, அதெல்லாம் மழை காலத்தில் மட்டும் தண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிவர் பேங்க்கில் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறி மாறி ட்ராவல் பண்ணாங்க. இது இல்லாமல் இந்த மக்கள் பற்றி நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இந்த மக்கள் கருவிகளை யூஸ் பண்ணாங்க. இந்த கருவி எதில் பண்ணாங்கன்னா, கற்கள், அப்புறம் எலும்புகள் இல்லை மரத்துலேருந்து பண்ணாங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணாங்களா, இந்த கருவியை கறியை எடுக்கிறதுக்கு, அப்புறம் அந்த மரப்பட்டையை எடுக்கிறதுக்கு, இல்லை பழ வகைகள், தாவரங்களை அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, சாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த கருவிக்கு ஒரு கைப்பிடி தேவையில்லை. அந்த கைப்பிடியை அவங்க மரத்தாலேயோ இல்லைன்னா எலும்பாலேயோ செஞ்சுக்கிட்டாங்க. இதை தான் நம்ம ஸ்பியர், அப்புறம் அம்புகள் அந்த மாதிரி சொல்கிறோம். அதை தான் அவங்க வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வேறு சில கருவிகள் இருந்தது. அது எதுக்கு யூஸ் பண்ணாங்களா, மரத்தை கட் பண்ணி ஃபயருக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எந்த பிளேஸை எப்படி சூஸ் பண்ணாங்க அவங்க வாழறதுக்குன்னா, இந்த மேப்பில் பார்க்குறீங்க நிறைய ரிவர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரிவர்ஸ் ஓரத்தில் இருக்கிற சில ஊர்களில் தான் அவங்க செட்டில் ஆனாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு வசதியாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி பிளேஸை எப்படி சூஸ் பண்ணாங்கன்னா, அங்கே நல்ல கற்கள் இருக்கணும். அப்போ தான் அவங்க அந்த கருவிகளை செய்ய முடியும். அப்போது பிம்பட்கான்னு ஒரு ஊர் இருக்குது மத்திய பிரதேஷில். இதில் தான் ஓல்டஸ்ட்டு
நேச்சுரல் குகைகள் இருந்தது. அந்த மாதிரி இடத்துக்கு போனாங்க அவங்க. அங்கே நல்ல கற்களும் இருந்தது, குகைகளும் இருந்தது. அப்போ இந்த குகைகள் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னா, மழை காலத்துலேருந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அவங்களுக்கு காற்றுலேருந்து இல்லை வெப்பத்துலேருந்து அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆச்சு. இந்த குகைகள் சிலது நர்மதா ரிவர்கிட்ட கூட இருந்தது. அது இல்லாமல் இந்த குகைகளுக்குள்ளே நிறைய வரைபடங்களை நம்ம பார்க்கலாம். இது மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற இடத்துல இருந்த குகைகளில் இருந்தது. இந்த வரைபடத்தில் முக்கால்வாசி விலங்கினங்கள் தான் இருந்தது. அதுவும் காட்டு விலங்குகளோட பிக்சர் தான் இருந்தது. அதை எப்படி அவங்க வேட்டையாடினாங்களோ அதுவும் இருந்தது அந்த பிக்சரில். அப்புறம் எப்படி ஃபயரை கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு தெரியணுன்னா, அப்போ குர்னூல் கேவ்ஸ் குகை ஒன்று ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அப்போ அந்த கேவ்ஸில் நிறைய ஆஷஸ் பார்த்தாங்க, அதாவது சாம்பல் பார்த்தாங்க. அப்போ சாம்பல் இருந்ததுனாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கே நெருப்பு இருந்ததுன்னு அர்த்தம். இப்போ நெருப்பு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, லைட்டுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க சாப்பாடை சூடு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, குக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சில டைம் விலங்குலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த நேம்ஸ் அண்ட் டேட்ஸ் நமக்கு தெரிக்கணும். எந்த காலத்தில் என்ன பேர் இருந்தது, இது எந்த டைமில் இருந்ததுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ பேலியோலித்திக் ஏஜ்னால் பழைய கற்காலம்ங்க. இது பேலியோ கிரீக்கில் ஓல்டுன்னு சொல்லுவாங்க, லித்தோனா கற்கள். அதனால தான் இதை பழைய கற்காலம்னு சொல்கிறாங்க. இது 2 மில்லியன் இயர்லேருந்து 12,000 மில்லியன் இயர் வரைக்கும் இருந்தது. இது 3ஆக பிரித்தாங்க, லோவர், மிடில் அண்ட் அப்பர் பேலியோலித்திக் ஏஜ்னு பிரித்தாங்க. இதுவே 99% நம்மளோட ஹியூமன் ஹிஸ்ட்ரி, மனுஷங்களோட ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணிடுது. அடுத்த பேர் என்னன்னா மிடில் ஸ்டோன் ஏஜ், அதாவது மீசோலித்திக் ஏஜ். இது 12,000 வருஷத்துலேருந்து 10,000 வருஷம் வரைக்கும் இருந்ததுங்க. மைக்ரோலிட்ஸை யூஸ் பண்ணாங்க கருவியில். மைக்ரோனா குட்டி, லிட்ஸுனா கற்கள். ஸோ குட்டி கற்களை வச்சு நிறைய கருவிகள் பண்ணி யூஸ் பண்ணாங்க. அதில் முக்கியமானது சா அண்ட் சிக்கிள், இந்த அருவாள் அந்த மாதிரி கருவிகளை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோலிட்ஸை யூஸ் பண்ணாங்க. அதோட கைப்பிடி எலும்பாலேயும் இல்லை உட்டாலேயோ செய்யப்பட்டு இருந்தது. அப்புறம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான் நியோலித்திக் ஏஜ்னு சொல்கிறாங்க, நியூ ஸ்டோன் ஏஜ். இதை அடுத்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு 12,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கால மாற்றம் ஒன்று நடந்ததுங்க. அதாவது ரொம்ப குளிராக இருந்தது இடம் எல்லாம், கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிச்சுது. அப்படி சூடாக ஆக என்னாச்சுன்னா இந்த புல்வெளியெலாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நேச்சுரலாகவே அங்கே இருந்த ஆடு, மாடு, மான் இதெல்லாம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் பெருக 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 மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஹர்ட்ரஸ் ஆடினாங்க. ஹர்ட்ரஸ்னால் யாருன்னா இந்த ஆடு, மாடு, செம்பரி ஆடு, மான்கள் இதெல்லாம் வளர்க்குற ஆளுங்களாக ஆயிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் மீன் பிடிக்கிறது ஒரு முக்கியமான தொழிலாக இருந்தது. அது இல்லாமல் அப்போ தான் பிகினிங் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் இருந்தது. அப்படின்னா மிருகங்களை மட்டும் வேட்டையாடலாங்க, சில தாவர வகைகளையும் இவங்க வளர்த்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது கோதுமை, பார்லி, அரிசி. இதை நேச்சுரலாகவே வளர்ந்து நின்றதுங்க. இதை மக்கள் எந்த காலத்தில் வளருதுன்னு பார்த்து அந்த காலத்தில் அறுவடை பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆனாங்க, இவங்க ஃபார்மர்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது என்ன பண்ணாங்கன்னா இந்த சீடை என்ன பண்ணாங்க, சேகரித்து வச்சு அதை திருப்பி 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 வளர்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அப்போது அவங்க என்னவா ஆனாங்க, ஒன்று ஃபார்மர்ஸ் ஆனாங்க, இன்னொன்று அங்கே இருந்த மிருகங்களை தன்னுடைய வசிக்கிற இடத்துக்கு வர வச்சு அதில் சில மிருகங்களை மட்டும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதாவது செம்மறி ஆடு, ஆடு, மாடு, பன்றி இந்த மாதிரி இதெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அனிமல்ஸை வளர்க்க என்ன ஆச்சுன்னா அவங்க மீதி அனிமலில் அவங்க ஹண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. முக்கியமாக நாயை வளர்த்தாங்க அவங்க. அப்புறம் டொமஸ்டிகேஷன் ஒரு முக்கியமான வார்த்தைங்க
ஓல்டன் ஏஜில் இருக்க ஹிஸ்ட்ரியில். இதில் என்னென்னா, ஒன்று மிருகங்களை எப்படி டொமஸ்டிகேட் பண்ணி வளர்த்தாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணாங்க. அடுத்தது கிரெயின்ஸ் எப்படி சேகரித்து அதை எப்படி விளைய வைக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டாங்க. இன்னொன்று எந்த அனிமலை இவங்க வளர்த்தாங்கன்னா, எந்த அனிமலுக்கெல்லாம் பல்லு மழுங்கி இருந்ததோ, அதோட நெகம்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இருந்ததோ, அந்த மாதிரி அனிமல்ஸை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை தான் டொமஸ்டிகேஷன் சொல்கிறோம். ஸோ முக்கியமான அனிமல் அவங்க வளர்த்தது ஷீப்பும் கோட்டும் தான். ஸோ ஆடும் செம்மறி ஆடும் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த பற்கள் மழுங்கி இருக்கிறது. இன்னொன்று அந்த பற்கள் ஷார்ப்பாக இருக்குது. இதுதான் காட்டு விலங்குகளோட பற்கள் அடுத்தது. அப்போ புது வகையான வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, இவங்க எந்த மாதத்தில் எந்த அறுவடை பண்ணலாம் இந்த வருஷத்துலன்றதை கண்டுபிடிச்சாங்க. எப்படி களையை எடுக்கலான்றதை கண்டுபிடிச்சாங்க. எப்படி அந்த சீட்ஸை சேகரித்து வச்சு அதை திருப்பி உற்பத்தி பண்ணலான்றதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் மண்பாண்டங்கள் எப்படி பண்ணலான்றதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கூடைகள் எப்படி பின்னலான்றதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் புது வகையான இது இல்லாமல் அவங்க இந்த மிருகங்களை வளர்த்தாங்களா, அதுலேருந்து பால் எப்படி எடுக்கிறது, கறி எப்படி எடுக்கிறது, இந்த கறியும் பாலையும் எப்படி சேகரித்து வச்சு அப்புறமா யூஸ் பண்ணுறது, சாப்பாட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த மக்களை ஃபார்மர்ஸ் அண்ட் ஹர்ட்ரர்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க இந்த சர்க்கிள், ரெட் சர்க்கிள் இருக்குல்ல மேப்பில், இந்த இடத்துலலாம் வாழ்ந்தாங்க. இங்கே தான் கோதுமை, பார்லி, அரிசி போன்ற உணவு தானியங்களை வளர்த்தாங்க. இது இல்லாமல் சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த இடங்களில் நிறைய தானிய வகைகள் இருந்தது. சில மிருகங்களோட எலும்பு வகைகள் கூட கண்டுபிடிச்சாங்க. என்ன செம்மறியாடு, ஆடு, மான், பன்னி போன்ற மிருகங்களோட எலும்புகளை கண்டுபிடிச்சாங்க. இதை தான் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் சொல்கிறோம். அதாவது புர்ஸாஹோம்னு காஷ்மீரில் இருக்கிற ஒரு இடம். அங்கே நிலத்துக்கு அடியில் பிட் ஹவுஸுன்னு இருந்தது. இதையே நிலத்துக்கு அடியில் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடம் பயங்கர குளிர்மையான இடம். ஸோ அந்த குளுமையான இடத்துல நிலத்துக்கு அடியில் கட்டும் போது அவங்களுக்கு அப்போ வார்மாக இருந்தது. அதனால் அங்கே வீடு அப்படி கட்டினாங்க. ஸோ அவங்களுக்கு குளிர் பிரதேசத்தில் எப்படி வாழணுன்றது கூட தெரிஞ்சுது. ஸோ இந்த வீட்டில் உள்ளேயும் சில மண்பானைகள் கண்டுபிடிச்சாங்க, வெளியிலையும் சில மண்பானைகள் கண்டுபிடிச்சாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வந்ததுன்னா, மக்கள் உள்ளேயும் சமைச்சாங்க, வெளியிலையும் சமைச்சாங்கன்னு தெரிய வந்தது. இது இல்லாமல் மெஹர்கர் ஒரு இடத்துல பேலியோலித்திக் ஏஜில் அங்கே நிறைய தானிய வகையில் பார்த்தாங்க. ஏன்னா அங்கே மெஷின் யூஸ் பண்ணாங்க இந்த தானிய வகையை அரைக்கிறதுக்கு. அப்புறம் சில அதர் பிளான்ஸையும் அங்கே பார்த்தாங்க. இந்த மெஹர்கர் பேலியோலித்திக் ஏஜில் இந்த அரைக்கிற மிஷினை கண்டுபிடிச்சாங்கல்ல, அது இல்லாமல் அங்கே நிறைய பானை வகைகளை பார்த்தாங்க. சில பானையில் வரைஞ்சும் வச்சுருந்தாங்க, சில பானையில் சில தானிய வகைகள், பருப்புகள், கோதுமை இதெல்லாம் கூட இருந்தது. ஸோ இதெல்லாம் அவங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ணாங்கன்றத நம்மளோட தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் அங்கே சில காட்டன் மெட்டீரியல், க்ளோத்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே ஃபார்மரும் இருந்தாங்கன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆனதுனால அங்கேருந்து வேறு இடத்திற்கு மூவ் ஆகிருக்கலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அங்கே வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி செத்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. போலன் பாஸ்ன்னு ஒரு இடங்க, அது இந்தியாவிலேருந்து ஈரானுக்கு போகிற வழி. அந்த இடம் ரொம்ப செழுமையாக இருந்தது. அங்கே மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே பார்லி அப்புறம் கோதுமையை விளைய வச்சாங்க. அங்கே செம்மறியாடு, ஆடு போன்ற இதை வளர்த்தாங்க. இதுதான் இருக்கிறதுலே பழமையான கிராமம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே நிறைய எலும்புகள் இருந்தது, வைல்டு அனிமல்ஸோடது. அப்புறம் பன்றி, அப்புறம் மான் செம்மறியாடு, ஆடு போன்ற மிருகங்களோட எலும்புகளும் அங்கே பார்த்தாங்க. இப்போது
இந்த இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்கொயர் ஹவுஸில் தான் தானிய வகைகளை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. 4 பார்ட்டிஷனாக அந்த ஸ்கொயர் ஹவுஸை டிவைட் பண்ணுறாங்க. அங்கே தான் தானிய வகைகள் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் செத்த மனுஷங்களோட பாடி இருந்தது. அந்த பாடியோட ஆடு, செம்மறி ஆடோட எலும்புகளும் இருந்தது. இதை அவங்க ஒரு மனுஷன் சாகும் போது பரி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது அவங்களோட இறந்த பிறகு இருக்க வாழ்க்கைக்கு அது யூஸ் ஆகும்னு இவங்க நம்பினாங்க. கேவ் பெயிண்டிங்ஸ் ஃபவுண்ட் இன் ஃப்ரான்ஸ். 20,000 10,000 வருஷத்துக்குள்ள ஃப்ரான்ஸில் சில குகை வரைபடங்களை பார்த்தாங்க. இது எல்லாமே மினரல்ஸால் பண்ணது. ஆக்கர், இரும்பு துகள்கள், அப்புறம் கரித்துண்டுகள் இதை வச்சு பண்ணாங்க. இதில் என்னென்ன பெயிண்டிங்ஸ் இருந்ததுன்னா, எப்படி மிருகங்களை வேட்டையாடினாங்க, அப்புறம் எப்படி அவங்க வேறு செர்மனிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க, எப்படி சாமி கும்பிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருந்தது. அதே சமயத்தில் நியோலித்திக் சைட்ஸுன்னு கொஞ்சம் இருந்தது. அங்கே கேட்டல் ஹியூயுக் இன் டர்க்கி, இதை தான் நியோலித்திக் சைட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த சைட்டில் சிரியாவில் இருந்த கற்கள், அதாவது ஃப்ளின்ட்டுன்னு சொல்கிறாங்க, 2 கற்களை எதிரும் புதிருமா நகர்த்தும் போது நெருப்பு வரும். அந்த ஃப்ளின்ட்டு இங்கே இருந்தது இந்த டர்க்கியில். அதே மாதிரி ரெட் சீலேருந்து கௌரிஸ் இருந்தது. கௌரின்னா ஒரு வகையான ஷெல்ஸ். அதே மாதிரி மெடிட்டரேனியனில் இருந்த ஷெல்லு கூட இந்த டர்க்கியில் இருந்தது. இதெல்லாம் இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? இங்கே தான் எந்த வெஹிக்கிளும் இல்லை, எந்த ஊர்திகளும் இல்லை. எப்படி இங்கே வந்திருக்க முடியும்னா, அங்கே இருந்த மக்கள் தன்னுடைய விலங்கு பின்னாடி இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இதோட நம்ம இந்த சாப்டரை முடிக்கிறோம். கிளாசிக்ஸ் சாப்டர் 2 ஹண்டிங் கேதரிங் டு க்ரோயிங் ஃபுட். இந்த சாப்டரை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டரை தமிழில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.